Hello everyone, best of TCS ஓட டே 10ல இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூட்டில் ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஒரு செட்டாக இருக்கும், ஒரு 4-5 நம்பர் 5-6 நம்பர் இருக்கும். ஸோ அதில் வந்து லார்ஜஸ்ட் ரூட் எது, ஸ்மாலஸ்ட் ரூட் எது, ஒரு அசெண்டிங் ஆர்டரில் ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள், டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள், இது மாதிரி கொஷின்ஸ் அப்படிங்கிறத உங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ரூட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. சரியா, ஸோ அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ அல்லது லார்ஜஸ்ட்டோ ஸ்மாலஸ்ட்டோ, ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல், ஸோ பெஸ்ட் ஆஃப் டிசிஸில் 2 கொஷின் எடுத்துகிட்டு வருவேன். அதே மாதிரி இன்றைக்கி 2 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட் கொஷின் நான் சால்வ் பண்ணுறேன், 2வது கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2வது கொஷின் இன்னையிலேருந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இப்போ இந்த 2வது கொஷினாக நான் ஒரு கொஷின் ஹோம்ஒர்க் கொடுக்கணும்ல, அது ஒரு சில பேர் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த 2வதாக கொடுக்கக்கூடிய கொஷினோட சொல்யூஷன் வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருவேன். சரியா, ஸ்பீடாக சால்வ் பண்ணி ஷார்ட்ஸில் கொடுத்துருவேன். ஸோ அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் வந்து அதுக்கான சொல்யூஷனாக செக் பண்ணிக்கலாம். ஸோ கிளியரா? ரைட். சரி, இப்போது இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ கியூப் ரூட் ஆஃப் 4, 4th ரூட் ஆஃப் 3, 6th ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இப்போ நம்ம இதை என்ன ப்ரொசீஜரில் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேனோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இப்படி இருக்குன்னா நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 1/2 அப்படின்னு எழுதலாம். இதே கியூப் ரூட் ஆஃப் 2 அப்படின்னு இருக்குன்னா ஸோ 2 பவர் 1/3ன்னு எழுதலாம். இதே 4th ரூட் ஆஃப் 2 அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 2 பவர் 1/4ன்னு எழுதலாம். இது மாதிரி இங்கே எந்த நம்பர் வந்தாலும் ஸோ 2 பவரில் 1/n அப்படின்ற கான்செப்டில் நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ சப்போஸ் இங்கே உள்ளார 2 இல்லாமல் வேறு நம்பர் இருக்குது, 3 இருந்தால் 3 பவரில் 1/n கான்செப்டில் நம்ம எழுதுவோம். ஸோ புரியுதா உங்களுக்கு? கிளியராக புரியுதா? ரைட். ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஒரு ரூட்டை பிரித்து எழுதுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து பிரித்து எழுத போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ கியூப் ரூட் ஆஃப் 4 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பரை நான் என்ன பண்ணுறேன்? 4 பவர் 1/3ன்னு எழுதுறேன். இப்போது இந்த செகண்ட் நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ 3 பவர் 1/4 அப்படின்னு எழுதலாம். அடுத்ததாக தேர்ட் நம்பர் எப்படி எழுதலாம்? 2 பவர் 1/6ன்னு எழுதலாம். அடுத்ததாக ஃபோர்த் நம்பர் எப்படி எழுதலாம்? 8 பவர் 1/2ன்னு எழுதலாம். சரியா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரூட்டில் இருக்கிறத நான் 1/n ஃபார்மேட்டில் பவரில் எழுதியிருக்கேன். அவ்வளோதானே? ரைட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த டைப் ஆஃப் கொஷினில் நம்ம பண்ண போகிற ஆக்ஷனே இதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது? 1/3 இருக்குது, 1/4 இருக்குது, 1/6 இருக்குது, 1/2 இருக்குது. இப்போ இந்த 3, 4, 6, 2 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஸோ 3, சரியா, 3, 4, 6, 2 இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் 6 தான். ஸோ இப்போ 6ஆல் இது வகுப்படும், ஆனால் இது வகுப்படாது. ஸோ அப்போ இருக்கும்போது அடுத்த மல்டிபிள் 12. ஸோ 12 எடுத்தால் 3 வகுப்படும், அதே மாதிரி 4 வகுப்படும், 6 வகுப்படும், 2 வகுப்படும். ஸோ அப்போ 12 தான் வந்து நமக்கு என்னது? எல்சிஎம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரியா, எல்சிஎம் நிறைய பேர் நிறைய விதமாக கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரியுமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, ஸோ நான் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர் எழுதி அதில் இருக்கிறதுலே எது பெரிய டிஜிட்டோ அந்த நம்பர் நான் எல்சிஎம்மாக கன்சிடர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எல்லா நம்பரும் எனக்கு அந்த நம்பரால் டிவைட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. டிவைட் ஆகலைன்னா அதோட இன்னொரு மல்டிப்பிளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா, இது சின்ன சின்ன நம்பருக்கு ஒர்க் அவுட் ஆகும், பட் பெரிய நம்பருக்கு இது மாதிரி போகிறதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். சரியா, எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் எனக்கு 12 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இப்போ எல்சிஎம்மில் எனக்கு 12ன்னு வருது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது கீழே எனக்கு 12 வரணும். சரியா, இங்கே எனக்கு என்ன வரணும்? 12 வரணும். ஏன்னா எல்சிஎம் வந்து என்னது? 12 அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கேன். அப்போ எனக்கு கீழே 12 வரணும்னா நான் மேலே எந்த நம்பரால் ப்ராடக்ட் பண்ணணும்? ஸோ இப்போ 3. சரியா, ஸோ கீழே 12 வரணும்னா 4. ஸோ இப்போ கீழே 4ஆல் ப்ராடக்ட் பண்ணால் மேலேயும் 4ஆல் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 4ன்னு போட்டுக்கிறேன். இங்கே வந்து நான் 3ஆல் ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 4, ஏன்னா 12 தான் எல்சிஎம். அப்போ 4 × 3 தான் 12. அப்போ கீழே 3ஆல் ப்ராடக்ட் பண்ணுறேன்னா மேலே எனக்கு 3ஆல் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ 6 எல்சிஎம் 12ங்கிறதுனால அப்போ மேலே நான் 2ஆல் ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து 1/2 இருக்குது. ஸோ அப்போ 6. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 6ஆல் ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நல்லா கவனிங்க, இப்போ இங்கே நான் எதால் ப்ராடக்ட் பண்ணணும்? சரியா, 4, 3, 2, 6. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்? டேரெக்டாக இந்த 4 பவரில் எழுத போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், 4 பவர் 4, சரியா, 3 பவர் 3, ஸோ 2 பவர் 2, 8 பவர் 6 இப்படின்ற மாதிரி எழுத போகிறேன். ஸோ இப்போ எழுதுனதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும்? 4 பவர் 4ஓட வேல்யூ, 3 கியூபோட வேல்யூ, 2 ஸ்கொயரோட வேல்யூ, 8 பவர் 6ஓட வேல்யூவை எடுத்து எழுதிட்டேன்னா எது ஸ்மாலஸ்ட்டு எது லார்ஜஸ்ட்டுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ரைட். இப்போ 4 பவர் 4. ஸோ டேரெக்டாக 4 பவர் 4
டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல என்ன பண்ணுறது 4 ஸ்கொயர் தெரியுமா 16 சரியா ஸோ அதே மாதிரி 4 கியூப் தெரியுமா 64 அப்போ 64 × 4 அப்படின்ற மாதிரி எழுதுங்க சரியா 64 × 4 அப்படின்ற மாதிரி எழுதுங்க அடுத்தது 3 கியூப் ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ 3 கியூப் வந்து நமக்கு 27 அப்படின்னு ஸோ அடுத்தது 2 ஸ்கொயர் வந்து பார்த்தோன்னா 4 அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்ததாக 8 பவர் 6 இருக்குது ஸோ 8 பவர் 6 டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலைன்னா 8 ஸ்கொயர் தான் உங்களுக்கு தெரியும் 64 அப்போ 64 × 64 × 64 பிரிச்சுக்கோ 8 பவர் 6 இருக்குது 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் ஸோ பேஸ் சேமாக இருக்குது பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ண என்ன வரும் 6 வந்துருமா ரைட் அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் ஸோ 8 ஸ்கொயர் × 8 ஸ்கொயர் × 8 ஸ்கொயர் ஸோ அப்போ இருக்கிறதுல இதில் எது பெரிய நம்பர் இது எதையுமே நீங்கள் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இதை நம்ம பார்த்தாலே நம்மளால் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா எல்லாமே ப்ராடக்ட் இதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எது பெரிய நம்பர் இதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸோ 2 ஸ்கொயர் 4 இதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரியா ஸோ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதுவே உங்ககிட்ட அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுத சொல்கிறாங்க சரியா அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுத சொல்கிறாங்க அதுதான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டினில் அடுத்த ஸ்டெப் சரியா ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட் எதுன்றதை கண்டுபிடிச்சாச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இங்கே கண்டுபிடிச்ச நம்பரை வச்சு எது ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து பெருசாக எப்படி வரும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்லேயே எனக்கு எழுத தெரியும் ரிவர்ஸ் ஆர்டர்லேயே எனக்கு எழுத தெரியும் சரியா ஸோ இப்போ நான் அசெண்டிங் ஆர்டருக்கு மார்க் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எனக்கு 4 வரும் சரியா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரும் 4 அப்படின்றது தான் வரும் ஸோ ரெண்டாவது என்ன வரும் ஸோ 27 அப்படிங்கிறதா வரும் ஸோ மூணாவது இந்த 64 × 4 நாலாவது தான் வந்து எனக்கு என்ன வரும் ஸோ இந்த 64 × 64 × 64 அப்படின்ற மாதிரி வரும் சரியா ஸோ ஆப்ஷனில் 4 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் 64 × 64 × 64 அதை தான் லார்ஜஸ்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை ஸோ கன்சர்ன் ரூட் எது சரியா லார்ஜஸ்ட்டு அண்டு ஸ்மாலஸ்ட்டு ரூட்டு சரியா லார்ஜஸ்ட்டு அண்டு ஸ்மாலஸ்ட்டு ரூட் எதுன்னு கேட்குறான் நான் கண்டுபிடிச்ச எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லார்ஜஸ்ட் நம்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஸ்மாலஸ்ட் நம்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரை என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும் சரியா ஸோ இப்போது என்கிட்ட கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ரூட் எது லார்ஜஸ்ட் ரூட் எது ஸ்மாலஸ்ட் ரூட் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான் ஸோ அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் எதுவோ அதோட கன்சர்ன் ரூட் தான் என்னவா இருக்கும் லார்ஜஸ்ட் ரூட்டாக இருக்கும் சரியா லார்ஜஸ்ட் ரூட்டாக இருக்கும் ஸோ கிளியரா அப்போ எனக்கு லார்ஜஸ்ட் ரூட் அப்படிங்கிறது என்னது ஸோ எனக்கு லார்ஜஸ்ட் ரூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 அப்படிங்கிறது தான் எனக்கு லார்ஜஸ்ட் ரூட் சரியா லார்ஜஸ்ட் ரூட் இதே ஸ்மாலஸ்ட் ரூட் அப்படிங்கிறது எனக்கு என்னது அப்படின்னா 6√2 அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஸ்மாலஸ்ட் ரூட் ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஸோ எது லார்ஜஸ்ட்டு எது ஸ்மாலஸ்ட்னு எனக்கு கேட்டிருக்கான் ஸோ நான் எந்த நம்பர் லார்ஜஸ்ட் நம்பரோ அதோட கன்சர்ன் ரூட் தான் எனக்கு லார்ஜஸ்ட் ரூட் எந்த நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதோட கன்சர்ன் ரூட் தான் எனக்கு என்னது ஸ்மாலஸ்ட் ரூட் ஸோ புரிஞ்சுதா இது அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொன்னாங்க அப்படின்னா இப்போ நான் நம்பர் போட்டேன் இல்லையா அந்த ஆர்டரில் எந்த நம்பர் ஃபஸ்ட்டு வருதோ அதோட கன்சர்ன் ரூட் எடுத்து அசெண்டிங் ஆர்டர்லேயும் டிசெண்டிங் ஆர்டர்லேயும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சரியா ஸோ இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட் சொல்யூஷன் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ